போயிட்டு வா போயிட்டு வா. நீ போனதுக்கு அப்புறம் நீ கும்பிட வந்திய சாமி அதான் உன் பிரபு. அவன் வந்தா என்ன சொல்லணும் மட்டும் சொல்லிட்டு போ. என்னடி முடிக்கிற? அவனை தேடி வரமாட்டானா? அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அப்புறம் நீயே அவனை தேடி வந்த? முடிஞ்சு போன கதையை ஆரம்பிக்கிறதுக்கா? வாய்க்கு வந்தபடி இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்ப நீ பிரபுவை தேடி வரல. இல்ல, பிரபு இங்க இருக்கான்னு சொல்லி உன்னை இங்க வர சொன்னதே நான் தான். அத நம்பிதான் காதல உயிரை காப்பாத்துறதுக்காக நீ ஓடி வந்திருக்கல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் மனசுல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிரபு வர சொன்னதா போய் சொல்லி உன்னை வர சொன்ன. உன் காதல் தைரியமானதாண்டி. அதான் படி தாண்டி வந்துட்டிய. ஆமா, பெட்டிய வாசல்ல விட்டு வந்துட்டியா இல்ல கட்டின படியோட போல வந்துட்டியா? ஏன் இப்படி வக்கரமா யோசிக்கிறேன்? அப்படி ஒரு எண்ணம் இல்லனா எதுக்கு நீங்க வந்த? என்னமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் இப்ப இன்னொருத்தரோட ஆத்துக்காரின்னு சொல்லிட்டு போகதான் நான் வந்தேன். அத உன் அப்பா அரைக்குடி மாட்டேன் போய் சொல்லு, அவன் நம்புவான். சத்தியமா அந்த எண்ணத்துலதான் நான் வந்தேன். கையும் களமும் மாட்டினதுக்கு அப்புறம் நல்லா சமாளிக்கிறடி. ஆனா இப்போ உன் மனசுல நான் மட்டும் தான் இருக்கல. ஆமா, அது எப்படி கழுத்துல நாய்க்கு கட்ட லைசன்ஸ் மாதிரி உங்களுக்கு தாலின்னு ஒண்ணு கட்டிட்டா மொத்த மனசுல மாத்திக்கிறீங்க? என்ன இப்படி பொது இடத்துல வச்சு அசிங்கப்படுத்துறீங்க? ஓ, உனக்கும் உங்க அப்பனுக்கு மானம் செய்யற தப்பு மூணாவது மனுஷனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதா இல்ல? சரிவா, வீட்டுக்கு போலாம். என்ன கொஞ்ச நேரம் தனியா விட்டுட்டு போங்க. எதுக்கு? அவனை தேடி பிடிச்சு ஓடி போறதுக்கா? வாடி. ஐயோ, கையை விடுங்க, நானே வரேன். என்ன நான் கைய பிடிச்சா கம்பளி பிடிச்சு ஊற மாதிரி இருக்கா? வா. ஐயோ, மடிச்ச துணி மணிலாம் எடுத்து பேக்ல வச்சுட்டு முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ. என்னம்மா, எங்க போ சொல்ற? எங்கயாவது போய் தொலைடி. உன்னை இவ்வளவு நாள் நான் இந்த வீட்டுல வச்சிருந்த பாரு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்படி நான் என்னமா பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நீ என்னடி பண்ணல? என் தலையில பெரிய கல்ல தூக்கி போட்டு என்ன சாகடிக்கல. உங்க அப்பா சொல்லிருந்தா அது நீ செஞ்சிருப்படி. புரியுதுமா? மீரா விஷயத்துல நான் அப்பா பக்கம் பேசுறது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? எனக்கு பிடிக்கலங்கிறது இருக்கட்டும். நீ செஞ்சது சரியா? உன் மனசை தொட்டு சொல்லு பாக்கலாம். உங்க அப்பா எந்த காலத்திலயும் என்ன ஒரு மனுஷிய மதிச்சு எதுக்கும் யோசனை கேட்டது கிடையாது. என் பேச்ச மீறாத என் பிள்ளையும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுல இருந்து அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். கடைசியா நீ என்ன பைத்தியக்காரி ஆகிட்டல. போதுண்டி, இனிமே உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? அம்மா, என்ன ஏதுங்கிற விவரம் உனக்கு பத்தாது. ஆமாண்டி, எனக்கு விவரம் பத்தாதுதான். ஆனா எல்லா விவரத்தையும் நீதான் எனக்கு சொல்லி கொடுத்த. மீரா உன் பையனை மயக்கிடுவா. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்த காளிதாஸ் அவ முந்தானையே புடிச்சுக்கிட்டு அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவான்னு இந்த வீட்டுல நீ சல்லா காசு ஆயிடும் நீதான் எனக்கு சொல்லி கொடுத்த. ஆமா சொன்னேன், அதுக்கு என்ன அர்த்தம்? நீ எல்லாத்தையும் மறந்துட்டாடி. நீ லவ் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லாம ஏன் முந்தானே பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைமா என்கிட்ட சொன்னியே, ஞாபகம் இருக்கா? இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல நன்றி கடன் காமிச்சுட்டடி. நான் உயிரை விட்டு இவ்வளவு தூரம் இந்த வீட்டுக்குள்ள மீரா இருக்க கூடாது பேசிட்டு இருக்க. இதுக்கு நீ சப்போர்ட் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் அம்மா சொல்றது சரின்னு அப்பா கிட்ட உன்னால தைரியமா சொல்ல முடிஞ்சதா? சரி, அது கூட விடுடி. நீ வாயை மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாம்ல. அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. இத பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல கிளம்பு. என் முகத்துல நீ முழிக்காத, கிளம்பு. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சாச்சா இல்ல ஏதாவது பாக்கி இருக்கா? நிறைய இருக்கு, வார்த்தை கிடைக்கல. வாயை கிண்டாத. மகன் கூட பார்க்க மாட்டேன். முதல்ல எங்கிறது கிளம்பு. சும்மா கிளம்பு கிளம்புன்னு கத்தாத. நானும் போயிட்டா இந்த வீட்டுல உன்னை வேலைக்காரியை விட மோசமா அப்பா நடத்துவாரு. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிருந்தா மட்டும் இந்த கல்யாணத்தை அப்பா நிறுத்தி இருப்பாரா? 35 வருஷமா அவரோட குடும்பம் நடத்துற, ஆனா அவரை உன்னால புரிஞ்சுக்க முடியல. நாம எது வேண்டான்னு சொல்றோமோ அதத்தான் உன் புருஷன் உடனே செய்வார். இது கூடவா உனக்கு புரியல? நானும் உன் கூட சேர்ந்து பேசிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? பொறுமையா பேசி செய்யணும்னு நினைக்கிறவரு உடனே முடிக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. அப்ப நீ மாறலையா மேகலா? மீராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சும்மாதான் நடிச்சியா? நான் எப்படிமா மாறுவேன்? என்ன நம்புமா?
அவர் மீரா ஊருக்கு போகட்டும், மீராவோட அப்பாவை பார்க்கட்டும். கல்யாணத்துக்கு கூட 4 நட்சத்திரம் குறிக்கட்டும். அவர் குறிச்ச நாள்ல காளிதாஸ்க்கு கல்யாணம் நடக்கும். ஆனா ஒண்ணு மீராவா இருக்காது. பாத்தியா, என்ன புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேன். சரி, நீதானே திட்டின, விடு. இப்ப நான் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம்ல. குத்தி காட்டி பேசாதடி, மனசுல எதுவும் வச்சுக்காத. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு யோசனை பண்ணி பாரு. நான் துணிமணியில மடிக்கிறேன். LIC of India வழங்கும் மீரா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions from HSBC. மாமா, என்ன தியாகு? எழுந்திருங்க. என்ன சொல்லுங்க? எழுந்திருங்க சொல்றேன். என்ன என்ன மாப்பிள, என்ன ஆச்சு? வாங்க சொல்றேன். என்ன நடந்தது மாப்பிள? எல்லாம் விவரமா சொல்றேன், வாங்க. குதிங்க மாப்பிள. என்ன மானம் முனை கழுத்துல குறிப்பேன். குதிங்க மாப்பிள. நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப என்ன நடந்துருத்தோன்னு ஏன் இப்படி இல்ல? உங்க பொண்ணு முன்னாள் காதல பாக்கிறதுக்கு கொலைக்கரைக்கு போயிருக்கா. இது உங்களுக்கு மனக்கடை தோன்றதோ இல்லையோ? ராதா, ராதா, என்னடி மாப்பிள்ள சொல்றதெல்லாம் உண்மையா? என்னடி அவரை மறைக்கிற? நான் கேட்கிறேன் இல்லையோ, பதில் சொல்லு. நீ கோவிலுக்கு அந்த பிரபுவை தேடி வந்தே இல்லையா? சொல்லுடி, அந்த கேடு கெட்டவன் அந்த பிரபுவை தேடி போனியா இல்லையா? ஆமா போனியா? என்ன நெஞ்சல் தண்டி உனக்கு? என்ன தப்பு பண்ணிருக்க மாட்டா? எப்பேற்பட்ட காலத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இன்னும் எத்தனை தடவை தான் சொல்றதெல்லாம் நம்பி நம்பி ஏமாறணும்னு சொல்றேன். இப்ப இங்கேயே அவளை குழியில வந்து புதைச்சுடுறான். எப்பேற்பட்ட காலத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறது இது? போனா போறதுன்னு விடுற சாதாரண சமாச்சாரமா இது? இதே நேரம் மாப்பிள்ளை இடத்துல வேற யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா இது பண்ண காரியத்துக்கு கோவில் குளத்திலேயே முக்கி அங்கேயே கொல்ல போட்டு வந்திருப்பார். பீட குடும்ப மானத்தையே குழி தோண்டி புதைக்கிறதுக்குன்னே வந்திருக்கு. ஓடுகாலி கழுத, இனிமே இந்த ஆத்த விட்டு நீ வெளியிலேயே போகப்படாது, வாசப்படி தாண்டப்படாது சொல்றேன். அப்படி மீறி தாண்டி போனேன்னு தெரிஞ்சது தான் அந்த 2 காலையை முடிச்சு அப்படியே அடுப்புல வச்சு எரிச்சிடுவேன். கழுத. மாமா, என்ன முட்டாள் புத்தி இல்லாதவன் மக்கள்னு சொல்லுவேனே. இப்போ நீங்க செஞ்ச காரியத்துக்கு உங்களை என்னன்னு சொல்றது? மாமா, பிரபுவோட தவிர கோயில்ல வெயிட் பண்றான். வாழ ஆள் விட்டு கூப்பிட சொன்னதே நான் தான்.
இதை சொல்ல விடாம அவளை போட்டு இப்படி அடிச்சுட்டேனே. மாப்பிள்ள ஏன் இப்படி பண்ண? நீங்க என்ன வேலை வெட்டி இல்லாம ஆத்திலேயே இருக்கீங்க, ஒரு வேலையை தடிக்கன்னு சொன்னேன். உங்க பேச்சு கட்டின வேலைக்கு போயிருந்தா என்ன நடக்கணும்? ஒரு சின்ன டெஸ்ட் உங்க பொண்ணுக்கு. அவன் ஃபெயில் ஆயிட்டா. இப்ப அந்த பிரபுவே கூட்டு இருந்தாலும் உங்க பொண்ணு போயிருப்பா தானே? அப்ப உங்க மான மரியாதை கப்பல் எடுத்தானே இருக்கும். அவன் மட்டும் உறுதியா எவ சத்தாலும் வரமாட்டான்னு ஆத்திலே இருந்திருந்தா நானும் ஒரு வேலையை தேடி போயிருப்பேன். இனிமே முடியாது மாமா. இப்ப நேக்கு உங்க பொண்ணு கற்ப பாதுகாக்கிற வேலையும் உம்மமான காத்துல பறந்துடாம கைத்துல பிடிச்சு கட்டி வைக்கிற வேலையும் இருக்கு. சோ இனிமே நோக்கு கல்யாணம் எடுத்து வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் நீக்கு அட்வைஸ் பண்ணாது. புரியுதா? உங்க பொண்ணு பேர்ல நீக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன். மாமி, உங்க பொண்ணுக்கு உத்தரம் கொடுக்க சூடா வெந்நீர் போடுங்க. அதே அடுப்புல எனக்கு சூடா ஒரு கப் காஃபி போடுங்க. போங்க ஆகட்டும். பார்வதி, ராதாவை உள்ள கூட்டிட்டு போமா. LIC of India வழங்கும் மீரா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். Different banking solutions from வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். வெயிட்டிங்ல போடுறாதீங்க, சவாரி இது. வெயிட்டிங்ல போடுறதுக்காக கூப்பிடுவாங்க, வெயிட் பண்ணுங்க. வலிக்குது பாட்டி. சும்மா இரு. இந்த மாதிரி உங்க அம்மா வரதா தலையில 4 கொட்டு கொட்டுவா, நீயும் பேசாம இருப்ப. சும்மா நொயினேன்னு பேசாம இரு. அப்பா இத வந்துட்டேன்டா. ஆட்டோ ரெடிப்பா. நானும் ரெடி தான்டா. தாத்தா எங்க போறீங்க? காத்து வாங்கிட்டு வரலான்னு போறோமா. போய் சொல்லாதீங்க, நீங்க ஊருக்கு தானே போறீங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு தாத்தா மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இன்னொரு நாளைக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வரலாம். சாந்தி, நான் மீரா ஊர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேணான்னு சொன்ன கேட்க போறீங்க? என்னமோ ஆடு மாட விலைக்கு வாங்க போற மாதிரி ஒத்தையில பையன் தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க. நானும் மேகலை உங்க கூட வந்தா அந்த ஊரு இருக்கு, எப்படி இருக்கு, அந்த வீட்டுல இருக்க சொந்த பந்தம் எப்படி இருக்கு விசாரிச்சு பாப்போம்ல. போவோம். பொண்ணு கேட்க போகும்போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போவோம். அப்புறம் நீங்க எதுக்கு அங்க போறீங்க? அந்த வீட்டு அட்ரஸ் கேக்குறதுக்கா? நான் முதல் தடவையா போய் இந்த பேச்ச ஆரம்பிக்க போறேன். அவங்க வீட்டுல எப்படி வேணா பேசலாம். நீயும் மேகலாவும் வந்தீங்க, சும்மா விட்டுறீங்களா? காளிதாஸ்க்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நம்ம சொந்தத்திலே நீ நானும் போட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு அவங்க கிட்ட போய் நிக்கிறீங்க? உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுமா. உன் பொண்ணு திரும்பி வர்றதுக்குள்ள நான் கிளம்புறேன். ஏய், நீ எங்க போற? உட்காரடி. நான் தாத்தா ஊருக்கு அனுப்பிச்சிட்டு வரேன். என்னம்மா இங்கே நின்னுட்ட? நான் போயிட்டு வந்துருவா. இவ்வளவு அவசரமா இப்பவே போகணும் அங்கிள்? என்னம்மா அவசரமான்னு கேக்குற? நான் நாளைக்கே கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறேன். யாருக்கு தாத்தா கல்யாணம்? உங்க மாமாவுக்கு. பொண்ணு யாரு? நம்ம மீரா ஆண்டி தானே? அவ வரைக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு. மாமா, மீரா வீட்டுக்கு பொண்ணு கேட்க நானும் வரட்டுமா?